அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆன்மீக உரையில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தலைப்பு ஆடி மாதத்தின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றித்தான். பொதுவாக ஒரு வருடத்தை 2 அயனங்களாக பிரிப்பார்கள். தை 1ஆம் தேதி முதல் ஆனி மாதம் கடைசி நாள் வரை உள்ள 6 மாத காலம் உத்தராயண புண்ணிய காலம் எனப்படும். உத்தராயண புண்ணிய காலம் என்பது தேவர்களுக்கு காலை பொழுது. ஆடி 1ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் கடைசி நாள் வரை உள்ள 6 மாத காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் எனப்படும். இது தேவர்களுக்கு இரவு பொழுது. தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்க மாதமான ஆடி மாதம் முதல் மாதம். பொதுவாக சாஸ்திர ரீதியாக தட்சிணாயன புண்ணிய காலம் எதற்கு மிகவும் சிறப்பு என்றால், ஒரு மிக முக்கியமான முக்கியத்துவம் எது என்றால், பிதுர் தெய்வங்களை ஆராதனை செய்வதற்கும் வழிபாடு செய்வதற்கும் மிகவும் உகந்த அயனமாக கூறப்பட்டுள்ளது. அந்த வகையிலே ஆடி அமாவாசை அன்று பிதுர் தெய்வங்களான மறைந்த நம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களது பசி தாகம் தணிக்கும் வண்ணம் அந்தணர்களை அழைத்து திதி தர்ப்பணாதிகள் செய்து சக்திக்கு தக்கவாறு தான தர்மங்களை செய்து எளியவர்களுக்கும் இயன்ற தர்மத்தை செய்து அந்த புண்ணியத்தினாலே முன்னோர்களை நற்கதியடைய வைப்பது அந்த குடும்பத்தின் சந்ததிகளுக்கு மிக முக்கியமான கடமை என்று சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பிதுர் தெய்வங்கள் ஆன நமது முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் எந்த தேவதா வழிபாடுகளை செய்தாலும் பலனில்லை என்று சாஸ்திரங்கள் உறுதிபட கூறுகின்றன. அதனால் ஆடி அமாவாசை என்று பிதுர் தெய்வங்களான மறைந்த முன்னோர்களை நினைவு கூர்ந்து திதி தர்ப்பணாதிகள் செய்து தான தர்மங்கள் செய்து அவர்களை திருப்திப்படுத்த வைக்க வேண்டியது ஒரு குடும்பத்தின் சந்ததிகளுக்கு மிக முக்கியமான கடமையாகும். பிதுர் தெய்வங்களை வழிபாடு செய்தால் அந்த குடும்பத்தில் திருமண தடை இருக்காது, சந்ததிகள் நன்கு விருத்தியடையும், நோய் அதிகம் வராது, குடும்பம் சகலவிதமான பாக்கியங்களுடன் சிறந்து விளங்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. திதி தர்ப்பணாதிகள் செய்ய வேறு வழி இல்லை என்று நினைப்பவர்கள் ஒரு சிறிய மாற்றாக பசுக்களுக்கு உணவு கொடுக்கலாம். பசுக்களுக்கு தீவனம் பசுக்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் முன்னோர்கள் திருப்தியடைவார்கள். பசுக்களின் உடலில் சகல தேவதைகளும் தெய்வங்களும் பூர்ணமாக நிரம்பியுள்ளன என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அடுத்து தேவதா பூஜை என்று பார்க்கும் பொழுது தாமச வடிவமான தெய்வங்கள் எனப்படும் மாரியம்மன், காளியம்மன் மற்றும் காவல் தெய்வங்களை ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் செய்து வழிபாடு செய்து திருப்தி செய்ய வேண்டிய நாட்களாகும். மூன்றாவதாக ஆடி மாதத்தின் பௌர்ணமியில் வருவது குரு பூர்ணிமா எனப்படும். நமக்கு இன்றைக்கு இருக்கும் வேதங்களை தொகுத்து கொடுத்தவர் வேதவியாசர் எனப்படும் மகிழ்ச்சி ஆவார். ரிக், யஜுர், சாம, அதர்வண என்று 4 வேதங்களையும் சரியாக நமக்கு தொகுத்து கொடுத்தவர் வேதவியாசர் எனப்படும் மகிழ்ச்சி ஆவார். அந்த நாளில் வேதவியாசரை வழிபாடு செய்வதற்கும் நமது ஆன்மீக வழிகாட்டியாக உள்ள குருமார்களை நினைவு கூர்ந்து வழிபாடு செய்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் முக்கிய நாளாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. குரு இன்றி அமையாது ஒரு மனிதனின் நிறைவு வாழ்வு.
ஒரு மனிதன் நிறைவாக வாழ வேண்டும் என்றால் குருவின் அனுகிரகமும் வழிகாட்டுதலும் கண்டிப்பாக மிக முக்கியமாக தேவை. குரு என்பவர் அஞ்ஞான இருளை அகற்றி ஞானத்தை தந்து துன்பத்தை துடைப்பவர். குரு என்பவர் மிகவும் போற்றத்தக்கவர். ஒரு மனிதனுக்கு எல்லா காலங்களிலும் குருவினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. அந்த வகையிலே குரு பூர்ணிமா அன்று வேத வியாசரையும் ஆன்மீக வழிகாட்டியான உள்ள குருமார்களையும் வணங்கி அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று எல்லோரும் எல்லா நலன்களையும் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து எனது ஆன்மீக உரையை நிறைவு செய்கிறேன்.